ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்றைக்கி ஒரு ஒன் டே ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல 3 இடத்துக்கு போகிறோம். 3 செப்பரேட் வீடியோஸை தான் நான் போட போகிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டென்ட் அப்படிங்கிறதுனால. முதல்ல நம்ம போக போகிற இடம் வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடலாத்திரி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில். அதுக்கடுத்து போகிறது செட்டிப்புண்ணியம் ஹயக்ரீவர் கோவில். இந்த கோவில்கள் எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ஈச் ஆர் ஃபேமஸ் இன் தேர் ஓன் வே. இந்த 3 இடமுமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரே நாளில் நம்ம கவர் பண்ணிடலாம். அதனால தான் ஒன் டே ட்ரிப்புன்னு போட்டிருக்கேன். நாங்கள் போனது வந்து எப்படி போனோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம், ஒரு வீக்கெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி ஃபஸ்ட்டு வேடந்தாங்கல் போனோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சிங்கப்பெருமாள் கோவில் போனோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹயக்ரீவர் கோவில் போயிட்டு அப்படியே நம்ம வாபஸ் வந்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பேர்ட் சாங்சுவரிக்கு வந்தாச்சு. வெளியிலே நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். அங்கேயே நிறைய கடைகள் இருக்குது. வந்து நேக்கடையில் பார்க்குறப்போ கிளியராக தெரியாது. அதனால நம்மள்ட்ட ப்ரொஃபஷ்னல் பைனாக்குலர் இருந்ததுன்னா எடுத்துன்னு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த குட்டி குட்டி கடைகள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 100 rupees per பைனாக்குலர். ப்ரொஃபஷ்னல் பைனாக்குலர். அது ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு க்ளோஸ்அப்பில் நம்ம பேர்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ அது வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. நாங்களும் அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி இருக்குது, இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி. நம்ம பர்டிகுலர் பேர்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாக்வே மாதிரி இருக்குது. நம்ம கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துக்கலாம். அந்த மாதிரி அந்த வாக்வேல ஃபுல்லாக அங்கே ஒரு அந்த லேக்கில் அந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பறவைகள் வந்து வந்திருக்கு. நிறைய பறவைகளை பார்க்க முடிஞ்சுது. பைனாக்குலர்ஸ் வழியாக நம்ம பார்க்குறப்போ தான் அந்த ஒவ்வொரு பேர்ட்ஸுக்குமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, எது எந்த பேர்டு அப்படின்னு. அங்கே போர்ட்ஸும் இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸும் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பேர்டை பற்றி. இங்கே எந்த மாதிரி பறவைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த போர்ட்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாங்சுவரி மார்னிங் 6 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. இருந்தாலுமே மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் நிறைய பேர்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் பெஸ்ட் டைம் டு வாட்ச் பேர்ட்ஸ். இங்கே வந்து சீசன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இது வந்து பீக் சீசன்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இந்த சாங்சுவரியை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த போர்டில் போட்டிருக்கிற மாதிரி பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபெர்டிலைசர். ஸோ அது வந்து இங்கே விழுந்து இந்த தண்ணியை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறப்போ நல்ல விளைச்சல் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் டேப்பை திறந்து விட்டுருக்கு. இது வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கு. இதுல மேலே ஏறி நம்ம மேலேருந்து நம்ம பறவைகள் பார்க்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ அந்த ஏரியா எவ்வளோ வாஸ்டாக இருக்கு, அது ஃபுல்லாக எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். முதல் ஏறுறதுக்கு உடம்புல தூக்கி போட்டு அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்கோம். அதை வச்சு சரசரசன இந்த மாதிரி ஏறி இது உள்ளே இறங்குவாங்க, கோட்டைக்குள்ளே இறங்குவாங்க. ஓஹோ, அங்கே உடும்பு இருக்கு பாருங்க. கேமராவில் கிளியராக தெரியறதா என்னன்னு தெரியல. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்து போர்களில் வந்து எதிரியோட கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு உடும்பை வந்து யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பை வந்து ஒரு கயிறு கட்டி மேலே தூக்கி போட்டுருவாங்களாம் கோட்டை மேலே. அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். உடம்பு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அது கெட்டியாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சி சரசரன்னு ஏறி அந்த சைடு கோட்டைக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன்.
இங்கே வந்து சாலிடாக நம்மளுக்கு 1 hour ஆகும். நம்ம ஏர்லி மார்னிங்கே கிளம்பி இங்கே வந்துட்டு இங்கே பார்த்துட்டு நம்ம செட்டிப்புண்ணியம் கோவிலுக்கு போகலாம். அதுக்கப்புறமா சிங்கப்பெருமாள் கோவில் வந்து ஈவினிங் முடிச்சுட்டு வந்துடலாம். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சிங்கப்பெருமாள் கோவில் டீட்டெயில்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.